Hey guys, welcome back to Velocity Raptors. இன்னைக்கு நம்ம 12th standard first lesson electrostaticsல electric field due to an electric dipole at point on the equatorial plane இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் ரொம்ப லெங்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துறாங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். கான்செப்ட் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே அவ்வளோதான் முடிஞ்சது இந்த கொஷின். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் அட் பாயிண்ட் அந்த ஆக்சியல் லைன் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆக்சியல் லைன் என்ன, ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் சி இருக்குது, அதில் அந்த எலக்ட்ரிக் டைபோலோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த ஒரு பாயிண்ட் சி எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். இந்த இடத்துல ஆக்சியல் லைன் இல்லை, அதுக்கு பதிலாக யார் வராங்க அப்படின்னா ஈக்வட்டோரியல் பிளேன் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் வருது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம எலக்ட்ரிக் டைபோல். அதாவது -q and +q both are equal in magnitude but are opposite in charge. Okay, they are separated by a small distance. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் செப்பரேட்டாக இருக்குது இந்த ஒரு சார்ஜஸ். ஸோ இதை தான் நம்ம எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்கிறோம். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் இஸ் 2a. ஓகே, 2a அப்படின்ற டிஸ்டன்ஸில் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம ஆரிஜின் அதை வந்து ஓன்னு மார்க் பண்ணிடுறோம். அண்ட் இந்த ஆரிஜின்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து -q a அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அகெயின் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து +q a அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அண்ட் இந்த -q நம்ம ஜஸ்ட் ஏன்னு நேம் பண்ணுறோம், இந்த +q வந்து நம்ம பின்னு நேம் பண்ணுறோம். கிளியர்? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த +q இருக்குது. +q அப்படின்னாலுமே இந்த சார்ஜ் பாசிட்டிவாக இருந்துச்சுனாலுமே நமக்கு தெரியும் அந்த இடத்துல ரிப்பல்ஷன் நடக்குது. எதனால் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ இதனால் இந்த பாயிண்ட் சியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சார்ஜ் வந்து எனக்கு ரிப்பல்ஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -q அப்படின்னும் போது அட்ராக்ஷன் இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ எதனால் அட்ராக்ஷன் அப்படின்னும் போது இந்த -qவோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அதனால் இந்த பாயிண்ட் சியில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் அட்ராக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்வட்டோரியல் பிளேன்னு இருக்குது. ஸோ ஈக்வேட்டர் அப்படின்னாலுமே அந்த சென்டர் பாயிண்ட். ஸோ ஈக்வட்டோரியல் பிளேன் அப்படின்னும் போது இந்த ஆரிஜின் கிட்ட, அதாவது இந்த சென்டர் பாயிண்டில் நம்ம ஒரு பிளேனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ டைபோல் இருக்குது -q and +q. ஒரு ஈக்வட்டோரியல் பிளேனையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அண்ட் அந்த ஈக்வட்டோரியல் பிளேனில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் செலக்ட் பண்ணி அதை நம்ம சின்னு நேம் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஏசி அண்ட் ஏபி இந்த இடத்துல தீட்டா அப்படின்ற ஒரு ஆங்கிள் டெவலப் ஆகுது. அகெயின் இந்த பிசி அண்ட் ஏபி இது ரெண்டுத்துக்கு நடுவுலையும் தீட்டா அப்படின்ற ஒரு ஆங்கிள் டெவலப் ஆகுது. கிளியர்? ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டு ஈக்விடிஸ்டன்ட்டில் பிளேஸ் ஆகிருக்குன்னு இருக்காங்க ஃப்ரம் தி சார்ஜஸ். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ் -q அண்ட் தி பாயிண்ட் சி இஸ் ஈக்குவல் டு, யாருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த சைட் சார்ஜ் +q அண்ட் தி பாயிண்ட் சி இதோட டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம ஈக்விடிஸ்டன்ட்னு சொல்கிறோம். அப்போது இதோட லெங்க் அண்ட் இதோட லெங்க் நமக்கு சேமாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு ஆரிஜினுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அண்ட் அந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா நமக்கு 90 டிகிரி கிடைக்குது. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் எப்படி ஆக்ட் ஆகும் யூஸ்வலாக? இட் இஸ் டைரக்டட் ஃப்ரம் -q to +q இப்படி தானே இருக்கும். பட் இந்த கேஸில் எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது, +qலேருந்து -qக்கு மூவ் ஆகுது. அதனால் இந்த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷன் நெகட்டிவாக இருக்குது. அதாவது p வெக்டர் வந்து நெகட்டிவ் சைனில் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் E வெக்டர் ப்ளஸ் அண்ட் E வெக்டர் மைனஸ் இதை வந்து ஒரு சைட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த லைன்ஸை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு E டோட்டல் கிடைக்கும். அதாவது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த பாயிண்ட் சி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாயிண்ட் ஆன் தி ஆக்சியல் லைன் அதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் சி இருக்கும். பாயிண்ட் சி கிட்டவே வந்து நமக்கு +q பிளேஸ் ஆகிருக்கும் அண்ட் -q ரொம்பவே தள்ளி பிளேஸ் ஆகிருக்கும். அதோட டிஸ்டன்ஸ் வேரி ஆகும். பட் இந்த கேஸில் வந்து நமக்கு இதோட டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது. ஓகே, ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ரெண்டுமே சேமாக இருக்கிறதால ஸோ ரெண்டுமே எக்ஸர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டரோட வேல்யூ நமக்கு சேமாக வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா மைனஸில் நமக்கு ஒரு வேல்யூ வரும் அண்ட் இங்கே ப்ளஸில் வேல்யூ வரும். ஓகே, ஸோ இது -1/4πε0 q/r² அண்ட் இது 1/4πε0 q/r². இது ரெண்டுமே நெகட்டிவ் பாசிட்டிவ் அண்ட் ஈக்குவல் வேல்யூஸ் அப்படின்றதால கண்டிப்பாக ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போது இந்த பாயிண்ட் சி எந்த விதமான எலக்ட்ரிக் ஃபீல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருக்குமா?
கண்டிப்பாக கிடையாது இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட் சி கண்டிப்பாக ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது டியூ டு தீஸ் டூ சார்ஜஸ். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இ ப்ளஸ் வெக்டர் அண்ட் இ மைனஸ் வெக்டரை அதோட காம்பனன்ட்ஸ்க்கு ரிசால்வ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு வெக்டர்ஸை நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோம், ரெசல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ரெண்டு வெக்டர்ஸ்க்கு. ஓகே, ஸோ இ ப்ளஸை நம்ம ரெண்டாக ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு காம்பனன்ட் கிடைக்கும், ஹரிசாண்டல் காம்பனன்ட் அண்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட். அகெயின் நம்ம இ மைனஸை ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் நமக்கு ரெண்டு காம்பனன்ட் கிடைக்கும், ஹரிசாண்டல் காம்பனன்ட் அண்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த டயக்ராம் கன்சிடர் பண்ணுங்கள் இப்போது. ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த இ வெக்டர் ப்ளஸ், அதாவது இந்த லைன். ஸோ இதை நான் இப்போ ரெண்டாக ரிசால்வ் பண்ணுறேன். ஓகே, ஸோ எனக்கு வேர்ட்டிக்கலாக ஒன்று கிடைக்கிது அண்ட் ஹரிசாண்டலாக ஒன்று கிடைக்கிது. வேர்ட்டிக்கல் அப்படின்னாலுமே எப்போவும் நமக்கு தெரியும் இட் இஸ் சைன் தீட்டா, அண்ட் ஹரிசாண்டல் அப்படின்னா நமக்கு தெரியும் இட் இஸ் காஸ் தீட்டா. ஓகே, ஸோ இந்த வேர்ட்டிக்கலை வந்து நான் இ வெக்டர் ப்ளஸ் சைன் தீட்டான்னு சொல்கிறேன். சின்ஸ் இந்த இடத்துல இ வெக்டரை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம், ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அதனால் இ வெக்டர் ப்ளஸ் சைன் தீட்டா, அண்ட் இதை வந்து இ வெக்டர் ப்ளஸ் காஸ் தீட்டா. இட் இஸ் அ ஹரிசாண்டல் காம்பனண்ட், அதனால் இ வெக்டர் ப்ளஸ் காஸ் தீட்டா. ஸோ இதை நம்ம ரிசால்வ் பண்ணியாச்சு. ஓகே, அண்ட் அகெயின் திஸ் வெக்டர் இ வெக்டர் மைனஸ் இப்போ நம்ம ரெண்டாக ரிசால்வ் பண்ண போகிறோம். இ வெக்டர் மைனஸ் சைன் தீட்டா அண்ட் இ வெக்டர் மைனஸ் காஸ் தீட்டா. இது வெர்டிக்கல் காம்பனண்ட், இது ஹரிசாண்டல் காம்பனண்ட். ஓகே, ஸோ இது இ வெக்டர் மைனஸை நம்ம ரிசால்வ் பண்ணுறோம் அப்படின்றதால இந்த இடத்துல இ வெக்டர் மைனஸ் அண்ட் இ வெக்டர் மைனஸை நம்ம ஆட் பண்ணிடுறோம். கிளியர்? ஸோ இதுதான் டயக்ராம். ஸோ இந்த இடத்த கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டும் சேமாக இருக்குது, இ வெக்டர் ப்ளஸ் அண்ட் இ வெக்டர் மைனஸாக இருக்குது, சேம் வேல்யூ பட் ஆர் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு வெர்டிக்கல் காம்பனண்ட்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? எஸ். அப்போ யார் மட்டும்தான் இருப்பாங்க? இந்த இ வெக்டர் ப்ளஸ் காஸ் தீட்டா அண்ட் இ வெக்டர் மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்குது. ஸோ இதுவும் ஆப்போசிட் சைன்ஸ் தான், பட் இதை வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா தே ஆர் ஜஸ்ட் இந்த சேம் டைரக்ஷன் இருக்குது, ஒரே டைரக்ஷனில் இருக்குது, இ வெக்டர் ப்ளஸ் காஸ் தீட்டா அண்ட் இ வெக்டர் மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ அப்போ இ வெக்டர் டோட்டல் என்னவாக இருக்கும்? இ வெக்டர் ப்ளஸ் காஸ் தீட்டா அண்ட் இ வெக்டர் மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இதுதான் வந்து இ வெக்டர் டோட்டல். இது ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பாயிண்ட் சியில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டோட்டலாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றது ரொம்பவே ஈஸியாகவும் அழகாகவும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இ வெக்டர் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இ வெக்டர் ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் இ வெக்டர் மைனஸ் காஸ் தீட்டா. கரெக்டாக? ஸோ இ வெக்டர் டோட்டல் என்னன்னு இப்போ பார்த்தாச்சு. ஓகே, சின்ஸ் நமக்கு டைபோல் ஈக்குவல் அண்ட் மேக்னிடியூட் அப்படின்றதால இந்த இடத்துல நம்ம மேக்னிடியூட் யூஸ் பண்ணுறோம் இ வெக்டருக்கு. ஸோ பி கேப் அப்படின்னு இட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட், ரைட்? ஸோ நமக்கு இந்த எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த கேஸில் மூவ் ஆகிறதால இந்த நெகட்டிவ் சைன்ஸ் நம்ம ரெண்டு இடத்துலையும் போடுறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்? இந்த இ வெக்டர் ப்ளஸ் காஸ் தீட்டாவில் மாடுலஸ் எடுக்கிறோம் அண்ட் மைனஸ் பி கேப்பை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இன் போத் த டேர்ம்ஸ். ஓகே, நமக்கு இப்போ எப்படி இருக்குது எக்ஸ்பிரஷன் அப்படின்னா minus modulus of E vector plus cos theta P cap minus modulus of E vector minus cos theta P cap. So let's take this equation to be our first equation. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இ வெக்டர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் இ வெக்டர் ப்ளஸ் அண்ட் மாடுலஸ் ஆஃப் இ வெக்டர் மைனஸ் இதுக்கு நம்ம என்ன வேல்யூ, இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம கூலம்ஸ்லாம் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இதிலலாம் நம்ம என்ன படிச்சிருப்போம்? இ வெக்டரோட வேல்யூ என்னன்னு படிச்சிருப்போம், விச் இஸ் 1/4πε0 q/r². கரெக்டாக? ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஏஎன்சி இஸ் ஈக்குவல் டு பிஎன்சி. ஸோ இதுவும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது அண்ட் இந்த ஆங்கிளும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ இ வெக்டர் ப்ளஸ் இ வெக்டர் மைனஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 q/r². r² அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து இந்த பாயிண்ட்ஸு எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிளேஸ் ஆகிருக்கு அதை தான் நம்ம r அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைடு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலுமே இந்த சைடு நம்ம ஈஸியாக போட்டுடலாம், பிகாஸ் போத் ஆர் ஈக்குவல், போத் ஆர் சேம். ஸோ ஏ வெக்டர் ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸும் நமக்கு சேம், அதனால நம்ம இந்த சைடோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இதையும் அப்படியே நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நமக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தெரியும் ஹைப்போட்டெனஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இதுதான் அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. கிளியர்? ஸோ இதுதான் நம்மளோட ஆங்கிள். ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இது தான் ஆப்போசிட் சைட் அண்ட் ஆப்போசிட்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இது தான் வந்து அட்ஜசன்ட் சைட். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஹைப்போட்டெனஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம், விச் இஸ் நத்திங் பட் பிசி. ஸோ ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம பிசி ஸ்கொயர்னு போடலாமா? பிசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர். ஸோ ஆப்போசிட் ஆர் ஸ்கொயர்ட்
plus adjacent square. Adjacent என்ன? O to B. It is A, right? So R squared plus A squared. Clear? So BC is equal to in the square வந்து எனக்கு opposite side போயிடுது. So root மாறிடும் opposite side வரும்போது. So square root of R squared plus A squared. இதுதான் BC ஓட value. அப்ப AC ஓட value same இதே root of R squared plus A squared தான். Okay. So நம்ம இப்ப equation எப்படி எழுதுறோம் அப்படின்னா E vector plus அதாவது modulus of E vector plus which is equal to modulus of E vector minus which is equal to யாருக்கு equal இருக்காங்க அப்படின்னா 1 by 4 pi epsilon naught okay q by root of r squared plus a squared இது நம்ம கண்டுபிடிச்ச BC ஓட வேல்யூ and இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் இருக்கு அதனால the whole square. So இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகுமா? Okay, so நமக்கு இப்போ equation எப்படி டர்ன் ஆகுது அப்படின்னா 1 by 4 pi epsilon naught q by r squared plus e squared. So this is our equation. So e vector plus and modulus of e vector minus ஒரு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அதாவது இந்த இடத்துல e vector plus and e vector minus இருக்கு இல்லையா அந்த இடத்துல இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். Okay, so e vector total is equal to minus இந்த மைனஸ் அப்படியே கேரி ஓவர் ஆகுது. E vector plus ஓட value 1 by 4 pi epsilon naught q by r squared plus a squared அதை எழுதியாச்சு. cos theta p cap அதையும் எழுதியாச்சு. and again minus இந்த E vector minus ஓட value தான் இது 1 by 4 pi epsilon naught q by r squared plus a squared cos theta p cap இது அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா E vector total. ஸோ E vector total அப்படின்னும் போது இந்த இடத்துல பாருங்கள் இது ரெண்டுத்தையும் நம்ம டோட்டல் பண்ண போகிறோம். ஸோ -1 and -1 it is -2 -1 நமக்கு -2 இல்லையா? ஸோ -2q cos theta p cap divided by 4 pi epsilon naught r squared plus a squared. ஓகே, ஸோ இது வரைக்கும் ரொம்பவே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு cos thetaன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த cos thetaவோட வேல்யூ என்னன்னு இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண with the help of trigonometric formulas. So cos theta equals to adjacent by hypotenuse. இதுதான் அதோட ஃபார்முலா இல்லையா? ஸோ இதுதான் AC and BC நமக்கு சேம் தெரியும். இது AB and BCக்கு ஃபார்ம் ஆன ஆங்கிள் அண்ட் இந்த ஆங்கிளுக்கு தான் நம்ம cos theta என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது adjacent A divided by hypotenuse. Hypotenuse இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் which is root of r squared plus a squared. Right, cos theta equals to A by hypotenuse. A divided by hypotenuse at a value which is root of r squared plus a squared. We are just substituting it. Okay, so இந்த cos theta ஓட வேல்யூவை நம்ம இந்த equation E vector totalல substitute பண்ண போகிறோம். Okay, so E vector total is equal to -2q by 4 pi epsilon naught a squared plus r squared into இதுதான் நம்ம cos theta ஓட வேல்யூ. cos theta ஓட வேல்யூ clear? A by root of r squared plus a squared into p cap. clear? ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி மாற்றுறோம் அப்படின்னா அகெயின் இதை அப்படியே சேமாக எழுதுகிறோம். we are writing it as it is. இந்த ரூட்டை மட்டும் நம்ம இந்த மாதிரி 1/2ன்னு மாற்றிடுறோம். இப்போ root of r squared plus a squared r squared plus a squared the whole power halfன்னு இப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த எக்ஸ்பிரஷனில் மாற்றியாச்சு. ஓகே, ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா r squared plus a squared into r squared plus a squared the whole power half. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ இதோட பவர் 1 அண்ட் இது 1/2. ஓகே, ஸோ இது வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது x பவர் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2. சின்ஸ் நமக்கு பேஸ் சேமாக இருக்கிறதால நம்ம பவர் ஆட் பண்ணுவோம். ஸோ 1 + 1/2 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 3/2. ஸோ நம்மளோட டேர்முக்கு நம்ம மாற்றியாச்சு. அதாவது r squared plus a squared power 3/2 ஹோல் பவர் 3/2 இப்படி மாற்றியாச்சு. ஓகே, ஸோ இதை இப்போ நம்ம எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? E vector total is equal to -2q a p cap by 4 pi epsilon naught r squared plus a squared the whole power 3/2. Okay, so E vector total is equal to -1 by 4 pi epsilon naught. இந்த p வெக்டர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் 2qap கேப் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் தட் அதோட வேல்யூ என்ன அப்படின்னா இதுதான், அதாவது எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் p வெக்டர். ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். டிவைடட் பை r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2. இதுதான் பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டெஸ்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். Okay, so the total electric field experienced by point C due to the dipole, electric dipole. Okay, so if suppose நமக்கு இந்த point C ரொம்பவே தள்ளி பிளேஸாக இருந்தது, ரொம்பவே ஒரு டிஸ்டன்டான இடத்துல பிளேஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆரோட டிஸ்டன்ஸ் ஏவை விட டபுள் டைம் கிரேட்டராக இருக்கும்.
ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஏவை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? ஸோ E vector total is equal to -1/4π∈0 P vector by R square the whole power 3/2. ஸோ இப்படி தான் நமக்கு ஈக்குவேஷன் மாறிடும். ஸோ இப்போ இந்த ஸ்கொயரையும் இந்த 2வையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ ரிமைனிங் யார் மட்டும்தான் இருப்பா? E vector total is equal to -1/4π∈0 P vector by R cube. ஸோ இப்போ நான் அந்த பாயிண்ட்ஸையை தள்ளி பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா this is the total amount of electric field experienced by point C due to the electric dipole. Okay, so this is all about electric field due to dipole at point C in an equatorial plane. Okay, thank you for watching. Let's enjoy learning physics.